வந்து இசையும் இசைஞ்சு போகும், புல்லட்டும் பூவா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா இவர மாதிரி பிளாக் போர்ட்ல எழுதுறதுக்கு யாருமே இல்லை. Put your hands together. Let's welcome our beloved தியாகராஜன் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் கணிதம் பயின்று 3 முதல் 5 ஆண்டுகள் வரை இடையே என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்து இங்கு வந்திருக்கும் எனது அருமை மாணவர்களே, கணக்கு புலிகளே, மற்றும் என்னிடம் கணிதம் பயின்று என்னை துரத்தி சந்தேகம் கேட்டு பாடங்களை புரிந்து கொண்டு என்னிடம் கணிதம் பயின்ற சிங்கப்பெண்களாகிய மாணவியர்களே, மற்றும் என்னுடன் இணைந்து துறையில் என் கூட பணிபுரிந்து ஒத்திசைவாக இருந்து துறையில் பல தொண்டுகளை ஆற்றிய எனது அருமை பேராசிரியர்களே, குறிப்பாக சொல்லப்போனால் இங்கு பணியாற்றும் பேராசிரியர்களில் என்னுடைய மாணவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக பாண்டிச்செல்வி, மணிமொழி, அனந்தசாமி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மாலை நேர கல்லூரியில் சில பேர் பணிபுரிஞ்சிருக்காங்க, அவங்க இங்கே வரல. அப்கோர்ஸ் அவங்களும் என்னுடைய மாணவர்கள் தான். அதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். மேற்கூறிய இத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சுமாராக ஒரு 21 ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி மீண்டும் அதே கல்லூரியில் ஒரு கூடுதல் விழாவை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்து அதற்காக இந்த வகுப்பில் படித்த மாணவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்த கூட்டத்தை அமைப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு 4-5 சங்கங்களில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன், துணைத் தலைவராக இருக்கிறேன். உதாரணமாக நமது கல்லூரியில் மேனாள் மாணவர் சங்கத்தில் துணைத் தலைவராக உள்ளேன். ஐயா முத்துவேல் அவர்கள் அதில் செயற்குழு உறுப்பினராக உள்ளார். சாதாரணமாக ஒரு 10 பேரை வச்சு கூட்டம் போடுறதே கஷ்டம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நான் வர முடியாது, முக்கியமான ஒரு வேலையாக இருக்கேன், ஏதாவது மாற்றி வச்சுக்கங்க அப்படிம்பாங்க. ஒரு செயற்குழு கூட்டம்லாம் அவ்வளோ ஈஸியாக கூட்ட முடியல. எல்லாரும் பலவிதமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறதுனால யாரையும் கான்டாக்ட் பண்ணி ஒரு கூட்டம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவ்வளோ பேரையும் இணைச்சு இந்த இடத்துல இந்த தேதியில் எல்லாரையும் கூட வச்சதுக்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நானே நடத்திருக்கேன். இம்பாசிபிள் ஈவெண்ட் சொல்லுவாங்க. இம்பாசிபிள் ஈவெண்ட்டை நீங்கள் பாசிபிளாக மாற்றிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் இதில் கலந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் லைஃப் டயத்தில் உங்களுக்கோ எங்களுக்கோ ஒரே ஒரு முறை தான் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும். அடிக்கடி இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். போன தடவை வந்திருக்கும் போது பாண்டிச்செல்வி மேடம், உங்கள் ராஜாராம் சாரு, நான், இந்த மாதிரி நிறைய பேர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் காயத்ரி மேடம் அவங்கெல்லாம் வந்திருந்தோம். அது 2001, 2004 படித்த மாணவர்கள். உங்களுக்கு அநேகமாக ஒரு வருஷம் சீனியர்னு நினைக்கிறேன். அந்த பேட்சில் இந்த மாதிரி விழா முயற்சி பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களால இந்த அளவுக்கு நடத்த முடியலன்னா கூட அவங்களும் பெரும் முயற்சி செஞ்சு அங்கங்கே இந்த ஆட்கள்லாம் திரட்டி வரவழைச்சு தன் கூட பயின்ற மாணவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க இதே மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு கூடுதல் ரீயூனியன் நடத்தினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
இப்போ வந்து அதை விட எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய வயதை வந்து இங்கே வந்தவொடனே எனக்கு மறந்து போச்சு. உள்ளே ஏற சொன்னாங்க, ஏறிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படியோ கியர் போட்டு நகர்த்தி ஆஃப் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க பசங்க. எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது ஒரு சில மாணவர்கள் வந்திருந்தாங்க. ஐ திங்க் சந்திரகலா, வேறு யாருமா, ஆனந்த், வேறு யார், செல்வி, செல்வலக்ஷ்மியா, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒன்றும் மாறவே இல்லை சார், அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், நீங்கள் மாணவருங்கிற பார்வையில் பார்த்தேன்னா நான் என்றைக்குமே மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. இன்னும் எவ்வளோ வயசானாலும் நான் உங்கள் கண்ணில் அப்படி தான் தெரிவேன் அப்படின்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, அப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொன்னாங்க, அதுக்கு இப்போவே பதில் சொல்லிடுறேன். நாங்கள்லாம் அவங்க கிளாஸில் ஏதாவது சேட்டை பண்ணியிருப்போம் அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன். கிளாஸில் விஷமம் பண்ணாமல், சேட்டை பண்ணாமல், அமைதியாக உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து மாணவர்களே இல்லை, காய்கறி மூட்டைகள். அவங்க வந்து ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கணும், ஆசிரியர்கள் அதை பார்த்துட்டே தான் இருக்கணும். மேத்தமேட்டிக்ஸில் எல்லை, தமிழில் சொல்லுவாங்க லிமிட்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் எல்லோரும் சேட்டை பண்ணியிருக்கீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிமிட்டை தாண்டும் போது லேசாக ஒரு குட்டு வைப்பேன், அவ்வளோதான். அந்த லிமிட்டுக்குள்ளே எல்லா விதமான சேட்டைகளும் பண்ணலாம், எல்லாம் அளவோடு தான். நானே இங்கே எம்எஸ்சி படிக்கும்போது கூட நிறையா சேஷைகள் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர்களெல்லாம் திட்டு வாங்கியிருக்கேன். நல்ல வேளை அந்த மாதிரி ஆசிரியர் யாரும் இங்கே வரல. வந்தால் நான் என்னென்ன பண்ணேன்னு கூட உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா விஷமம்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் அந்த மாணவ பருவம், அந்த இளமை பருவம், அதெல்லாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதெல்லாம் பண்ணத்தான் வேணும், அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அதே மாதிரி நம்ம துறையில் இருக்கிற ஆசிரியர்கள் யாருமே வந்து இப்படிலாம் கிளாஸில் சேட்டை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க ஒன்றும் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயந்தான், இதை போய் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நானே வந்து மற்ற எல்லா விஷயங்களையுமே ரொம்ப இயல்பாக தான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் கிளாஸில் டூர் வந்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. கொடைக்கானல் டூர் வந்தீங்களா? ஓஎஸ், I am ready. I am ready to arrange, no problem. Sure. அதான் அந்த டூர்லாம் நிறையா மாணவர்களோடு சென்றிருக்கேன். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பேட்சில் நம்ம டூர்லாம் போகும்போது கொஞ்சம் நிறையா சேட்டையெல்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் லிமிட் கிராஸ் பண்ண உடனே ஒவ்வொரு சீட்டுக்காக போய் அந்த பசங்க பொண்ணுங்க தலையெல்லாம் குட்டிட்டு வந்து உட்காந்தேன் நான். அது முத்துக்குமார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கூட வந்திருந்தார். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லை மீறி போகும்போது லேசாக தான் கண்டிப்போம். ரொம்ப அதிகபட்சமாக தண்டனைலாம் ஒன்றும் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஒரு சில தவறுகள் செய்வோம். ஒரு சில மாணவர்கள் ரொம்ப சூட்டியாக இருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பு சொல்லணும்னா அப்படித்தான் எல்லா வகுப்பும்.